ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் நடந்திருக்கு. ஸோ ரெசில்மேனியாவோடைய ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்க்கான கான்ட்ராக்ட் சைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. சிஎம் பங்க், ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இது ரெசில்மேனியாவோடைய மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போதுன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2 நைட்டுக்கும் இப்போ வரைக்கும் கரெக்டாக மெயின் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராப்ளி இது வந்து டே 1 மெயின் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் கரெக்டாக ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் என்ன நடந்திருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ வரைக்கும் கரெக்டாக கான்ட்ராக்ட் சைன் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஆல்சோ கடைசி ஸ்மாக்டவுனு ஸோ கொஞ்சம் டிவியில் பார்க்கலாம்னு பார்த்தா இன்றைக்கின்னு பார்த்து கரண்டை பிடிங்கி விட்டானுங்க. ஸோ ஃபோனில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. கடைசி ஸ்மாக்டவுன் ரெடி டிவியில் பார்க்க வேண்டியது அதுக்கும் வேட்டு வச்சிட்டீடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. காலையிலே பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து வீடியோ வந்துருச்சுல, சரி ரைட் விட்ருங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நம்மளே நிக் ஆலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை வெல்கம் பண்ணுறாரு. ஸோ கான்ட்ராக்ட் சைனிங்கான செக்மெண்ட் இருக்குன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணி ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. ரோமன் ரெயின்ஸ் வந்தாலே அந்த இடத்துல இருக்குன்றதுக்குள்ள நிறையவே தெரிஞ்சது. அண்ட் ஆல்சோ லண்டன் ஆடியன்ஸ் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை வெல்கம் பண்ணாங்க. அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து எக்னாலஜ் மீன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா லண்டன் ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறாரு. லண்டன் ஆடியன்ஸும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ்க்கான சாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிங் பண்ணுறாங்க. ரோமன் ரெயின்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சாங்ஸ்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுறாரு. லண்டன் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாங் சிங் பண்ணுறீங்க, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரியாக்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ பால் ஹேமனும் அந்த ஆடியன்ஸ் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீமை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் சான்ஸ் போக ஓடிசின்ற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா சான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய ட்ரைபிள் சீஃப் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான 2 ரீசன் தான். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து எக்னாலஜி வாங்குறது, அது செக், அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக வெரிஃபை ஆயிடுச்சு. 2வது திங் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ண வேண்டியது. ஸோ நான் அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணிடுறேன்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பிஸ்னஸ் பாதி முடிஞ்சு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2வது யார் சைன் பண்ணுறதை பார்ப்போம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சொல்லும்போது அந்த இடத்துல செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. செத் ராலின்ஸுக்கும் ஒரு நல்ல வெல்கம் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஆடியன்ஸ் எல்லாமே செத் ராலின்ஸோட தீம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே என்ட்ரன்ஸ் பண்ணுறாங்க. செத் ராலின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸும் ரோமன் ரெயின்ஸும் ஃபேஸாக பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கான சிங்கிள்ஸ் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசில்மேனியாவில் கண்டிப்பாக வைக்கணும். அந்த அளவுக்கு இவங்களுக்கான ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஒரு எண்டே இல்லாமல் தான் இவங்களோட ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குன்றதை சொல்லணும். கண்டிப்பாக ஒரு ரெசில்மேனியாவில் வச்சிருவானுங்க. எந்த ரெசில்மேனியான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்மளே செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னு, இந்த ஆடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் எக்னாலஜ் பண்ணுறேன், நல்ல பியூட்டிஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸஸ் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிங் பண்ணுறீங்கன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பல வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு பேனட் டவுன், அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கண்ட ஓல்ட் கார்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். லவ் ஹேட்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோம்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல சிஎம் பங்கோட சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் நம்ம சேர்ந்து பண்ணோம் செத்ரான்னு சொல்லும் போது அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் கடுப்பாயிராது. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, வீன்ற ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாத, அந்த வீன்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா செத்து பல வருஷங்கள் ஆச்சுன்றதையும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா சோலோவாக தான் பில்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஈவன் நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு வேல்யூபுளான ட்ரேட்மார்க்காக கொடுத்தது வந்து நான் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நீ என்ன பண்ண இந்த டபிள்யூபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்குறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ராலின்ஸ் சொல்கிறாரு, நான் பண்ணணும் தான் இருந்தேன், கார்டனில் ஒரு பெரிய திங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணலான்னு இருந்தேன், பட் இருந்தாலும் அதை பூந்து நீ வந்து கெடுத்துட்ட, அந்த திங் வந்து சிஎம் பங்கு தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாரு, நீ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் பண்ணணும்னு இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல நீ வந்து நிறையா விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்க, குறிப்பாக நான் வந்து அச்சீவ் பண்ணலான்னு நினைக்கும் போது அது எல்லாத்தையும் நீ கெடுத்துக்கிட்டு இருக்குன்றத செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பார்த்து சொல்கிறாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. சிஎம் பங்கு வந்தோடனே சிஎம் பங்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க ஆடியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த ரிங்கு மேலே நின்று தலைமை பேசுகிறாரு. இங்கே வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சிவிங்க மென்னுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டு போகலான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ தலைவன் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலைவனை கண் கலங்க வச்சிடறாங்கன்னு தான் சிஎம் பங்க் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விலாவரியாக ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸும் மார்க் பண்ணுறாரு. இங்கே டிவியில் இருக்கும் ஹரியப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி விடுன்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பங்க் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இது உன்னோட ட்ரீம், நீ பல வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக நீயும் ஷோ ஆஃப் பண்ண போகிறேன், அந்த ட்ரீம், அந்த ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்டோட ட்ரீமை வந்து நீ எடுக்க போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் நம்மளுடைய சிஎம் பங்க் கிட்ட சொல்கிறாரு. சிஎம் பங்க் கண் கலங்கியிருந்தாருன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஆடியன்ஸ் எல்லாமே வந்து யூ டிசர்வ்ன்ற மாதிரி சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு செக்கையும் பாஸ் பண்ணியாச்சு, ஸோ உன்னோட மெயின் ஈவெண்ட் கனவே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி விட்டாச்சு, அது ஒரு இது தானே உன்னோட டிசைர் மாதிரி தானேன்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காரு. போத் நம்மளுடைய பங்க்கும் ரோமன் ரெயின்ஸும்
ஹாப்பியாக தான் இருக்காங்க. பட் அந்த இடத்துல செத்ரான்ஸ் பயங்கர காண்டாயிடுறாரு. செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, என்னடா அழுதுகிட்டு இருக்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் டிசர்வ் பண்ணவே இல்லை, இதெல்லாம் ஏன் அவனுக்கு கொடுக்குறீங்க, ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட் ஸ்பாட் வந்து அவன் டிசர்வ் பண்ணல, அவனுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவன் அந்த ஸ்பாட்டுக்கு தகுதி இல்லைன்றதை செத்ரான்ஸ் சொல்லிட்டு கீழே மேலேயும் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா செத்ரான்ஸ் கிட்ட வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் பேச ஸ்டார்ட் பண்ணாரு. சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, லண்டனில் ஆரம்பித்து சிக்காகோ வரை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெல்கம் பண்ணீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸாக வச்சிருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ்ன்றதை நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாரு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஏன்டா உனக்கு இவ்வளோ பெரிய டீல் முடிச்சு கொடுத்தது இந்த ட்ரைபல் ஷிப் தான், இந்த ட்ரைபல் ஷிப்க்கு தேங்க் பண்ணு அண்ட் ஆல்சோ எக்னாலேஜ் பண்ணுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்போயே தெரிஞ்சு போச்சு இவங்க 2 பேருக்கும் பெரிய லெவலில் எந்த பிராவல் இருக்காதுன்றதை. ஏன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர்ஸ் நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட செக்மெண்ட் முடிய போகுதுன்ற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ட்ரைபல் சீஃப் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ட்ரைபல் சீஃபாக தேங்க் பண்ணுறேன், ட்ரைபல் சீஃப் அது மட்டும் இல்லாமல் பிக் டாக்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேஸ் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் கொண்டு வர வச்சிருக்கீங்கன்றதை சொல்கிறாங்க. க்ரௌட் எல்லாம் யூ டிசர்வ் இன் சேன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, 1 செகண்ட் இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன், இது என்னோட ஃபேவர், நான் கேட்டது கிடையாதுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இந்த செக்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக சிஎம் பங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கேட்ட ஃபேவர் இது கிடையாதுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இது ஒரு பயங்கரமான ஸ்டாக்கிங் மூமெண்ட்டாக தான் இருக்குது. அந்த ஃபேவர் என்னதான்றதை சொல்லுங்கடான்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் இந்த செக்மெண்ட்டில் இதான் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்காகோவில் நடக்க போது. சிக்காகோவில் சிஎம் பங்க்கு ஃபேன்ஸ் அதிகம், அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸை நல்லா வெல்கம் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன்லேயும் இவங்க 3 பேரும் சேம் ரிங்கில் இருக்க போகிறாங்க, சேம் ரூஃபில் இருக்க போகிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்கமிங் ஸ்மாக்டவுனோட ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.